விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ எப்போதுமே பார்க்குறதாங்க 18 24 வரை எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வீடியோ வந்து எப்படி பார்க்குறோன்னா முதலில் வந்து பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி அந்தரங்களுக்கான பலன்கள் வரும், கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து தசா புத்தி இருந்தால் அந்த பலன்களை மிங்கிள் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் பாருங்கள். ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசியாதிபதி குரு வந்து 5ல் இருக்குது. ஸோ அது வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதுவும் சுக்கிரனுடைய ஸ்தானத்தில் போகும்போது 6-11 போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து 5-3 போதே குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகள் வந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகுது, அதனால் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவே ரொம்ப நல்ல விஷயம் தான். நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை. சின்னதாக செலவு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேருக்கு வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது அது வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நல்லா கொடுத்துருதுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஒரு பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாமே வந்து நல்ல வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுடைய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மாற்றங்கள் குழந்தைகள்கிட்ட கிடைக்கும். ஸோ இதெல்லாமே பார்க்க முடியும். கலைஞர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அதை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் சம்பந்தமான விஷயம் கேட்டதுன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வெளி மாநிலங்கள், வெளி நாடுகள் போகணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்களை கூட கணவன் மனைவி குறவில் வந்து உங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க, அம்மாவால் ஒரு சின்ன பிரச்சனைகளோ ஒரு தொழில் ரீதியான விஷயங்களை, பார்ட்னர் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் சின்ன சலசலவு வந்தாலும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆகிடும். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியின் போது மனசில் வந்து தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி வந்து போகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஸோ அதனால் அதை மற்றும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும். வேலை இல்லாதவர்களுக்கு வந்து இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 4க்கு 6ஆம் போது கொஞ்சம் அந்த உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள், லேண்டு சம்பந்தமான விஷயம், சில பேர் லோன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும். ஸோ வேலை வாய்ப்புகளையும் ரொம்ப சிறப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து நீச்சம் வரும். கணவன் மனைவி உறவு, மற்றபடி மாமியார் கொஞ்சம் அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்பு சில பேர் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை. அதெல்லாம் வந்து நம்ம சின்னதாக மனக்கலக்கங்களையும் கொஞ்சம் மனசில் காயங்களையும் ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா அது புதன் நீச்சமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணிவிடும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுத்துரும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ரொம்ப அருமையான ஒரு வாரமாக தான் இருக்குது. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து பார்க்க போகிற தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு லக்னம் சூரிய தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். 4ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை. ஸோ அங்கே அம்மாவுக்கு வந்து சின்ன ஸ்ட்ரெஸ், டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் தாயாரை வந்து இப்போ கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தனுசு லக்னம் சந்திர தசாபுத்தி அந்த உணர்வும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. வேலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோட வந்து சின்னதாக ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மனதில் நிறைய பேராசைகள் வந்து அந்த பேராசை வந்து நம்ம நடக்கலையேங்கிற ஒரு டென்ஷனை உருவாக்கும். அதனால் ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியராக அதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சாண்டிங் இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தனுசு லக்னத்துக்கு சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாக வரும்போது அதீதமான ஆசைகளை தூண்டி விட்டு நடக்கலன்றதுனால அதனால் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் கவனமாக மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப
ரொம்ப அவசியங்க. 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும், ஸோ அப்பாவுடைய உங்களுக்கும் நிறைய தர்க்கங்கள், கொஞ்சம் மன போராட்டங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள், அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நம்மளை திட்டுறாங்களேங்கிற மாதிரி விஷயங்கள், அவமானப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய செவ்வாய், தனுசு லக்னம், செவ்வாய் தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மற்றும் 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான, குழந்தைகளுக்காக நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்காக குழந்தைகளோட வளர்ச்சிக்காக நம்ம செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு. மற்றபடி இப்போ கலைஞர்களுக்கு வந்து பெரிய வெற்றி வாய்ப்புகள், நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு லக்னம், ராகு தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும்போது, ராகு வந்து பார்த்திங்கன்னா 4ல் புதனுடைய சாரத்தில் தாயார் வந்து சில நேரங்களில் நம்மளை அவமானப்படுத்துகிற டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது, புதன் நீச்சமாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கணவன் மனைவி வந்து கூட கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனை உருவாக்கும். ஸோ அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, கணவன் மனைவி விஷயங்களும் சரி, தாயார் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அம்மா இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மனைவி பேசுகிறது, அதனால் கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. மாமியார், மனைவி, அப்புறம் அம்மா, ஸோ இந்த 3 திரிகோணத்தில் நீங்கள் மாட்டிப்பீங்கன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியாந்திரம் நடக்கும். தொழிலில் வந்து கவனம் தேவை. தொழிலில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத லிட்டிகேஷன் கேசஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கவனம். ஏன்னா வந்து கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு வந்து எந்த அகலக்கால் வைக்கிறதும், ஒரு பெரிய பேராசைப்பட்டு பெரிய முயற்சிகள் எடுக்கிறதும் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து 8ங்கிறது வந்து அபரிதமான ஆசைகளை தூண்டிவிட்டு நான் பெருசாக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கடன்களை வாங்கி அதில் லாக் பண்ணிவிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம், சுக்கிர தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா 11 மற்றும் 6ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள், அதுவும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மூலயமா பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது மூட நம்பிக்கைகளும் ஜோதிடமும். ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இது வந்து அக்யூரேட்டாக யாரும் பார்க்குறாங்களன்னா கண்டிப்பாக இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் பண்ணணும், கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கவங்க வந்து நிறைய பொய்களை சொல்லி நிறைய விஷயங்களை மாட்ட விட்டதும் உண்டு தான். எல்லாரையும் சொல்ல சில பேர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக தான் இருக்காங்க. மூட நம்பிக்கைகள். ஏன் மூட நம்பிக்கைகள் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நடக்கணும், இன்றைக்கி வந்து ஒரு வேலை பண்ணணும்னா இன்றைக்கி அந்த வேலையை பண்ணி ஆகணுங்கிறதுல வந்து நமக்கு அவங்க கரெக்டாக இருந்துடணும். இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி நாள் சரியில்லை, அது சரியில்லை தள்ளி போட்டு பண்ணி அந்த விஷயம் வந்து நடக்காமையே போயிடும். அதனால் வந்து ஒரு விஷயத்தை இன்றைக்கே இந்த பொழுதே முடிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுதான் முக்கியமும் கூட. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த தசாபுத்திகள் ஜோசியம் போய் பார்த்தேன், இவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து நான் இந்த விஷயத்தில் வந்து நான் ஈடுபட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், ஐயோ நான் ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது தப்பு. ஏன்னா வந்து என்ன தான் திசை வந்து தப்பாக இருந்தாலும் ஒரு வழி, இந்த வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு வழி இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு 8ல் ஒரு கிரகமோ 6ல் ஒரு கிரகமோ திசை நடத்தினாலும் உங்களுக்கு இன்னொரு வழி இருக்குங்க. ஸோ அந்த வழியில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இன்னொன்று, ஒரு வெறி இருக்கிறவனுக்கு வந்து ஒரு வழி வந்து கண்டிப்பாக திறந்துடும். இப்போது உதாரணம் சொல்கிறேனே, ஒரு தவறான திசை நடக்குதுனாலும் அதில் வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த திசையில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டடாகவும் பெரிய லாபங்களை அள்ளித்தருன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து நேரத்தை ராகுகாலத்தில் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டது, ராகுகாலன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயங்க. ஏன்னா ராகுகாலத்தில் வந்து பண்ணால் அது நடக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? ராகுகாலத்தில் வந்து சில விஷயங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் வந்து தேவையில்லாமல் வந்து இதுக்காகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி பொழுது இது முடிக்கணுங்கிறது வந்து ஆண்ட மேலே வார்த்தை போட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. என்னங்க ஜோதிடராக இருந்து நீங்களே ராகுகாலம் ஏமாங்கன்னா, ராகுகாலம் வந்து 12 கட்டத்துலையும் ட்ராவல் ஆகுங்க. அதில் ஒரு சில கட்டங்கள் மட்டும்தான், மிஞ்சி போனால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் மட்டும்தான் அதில் வந்து எஃபெக்ட் ஆகிற. 15 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 8-9 நிமிஷம் தான் வந்து எஃபெக்ட் ஆகிற நிமிஷம் மொழியே, மற்ற எல்லா நிமிஷமும் நல்ல நிமிஷம் தான். அதனால் வந்து ஒரு ராகுகாலத்தையும் எமௌண்ட்டையும் 1.5 மணி நேரம் வருதுன்னு வைங்களேன், ஒரு 3 மணி நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப தவறு. ஸோ அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறீங்க, ஒரு திருமணம் பண்ணுறீங்க, ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு நேரங்காலம் பார்க்கணும். டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும், என்ன பார்க்கணும், என்ன இது பண்ணுறதை வந்து பிளான் பண்ணி போனீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் பண்ணணும். இன்றைக்கி ஃபெயிலியர் ஆனதும் நாளைக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை
ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறதுக்காகவும் இல்லை நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமன்றதுக்காகவும் ஜோதிடத்தை எடுத்துக்கலாம். இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்குது நான் வந்து எப்போ கிளியர் ஆவேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஜோதிடம். எதுக்கெடுத்தாலும் ஜோதிடம் பார்த்து அது மூட நம்பிக்கையாக சில பேர் புறையிடும். நான் இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்குறவங்க முதற்கொண்டு இருக்காங்க ஜோதிடத்தில். சார் இன்றைக்கி நான் இந்த இட்லி சாப்பிட்லாமா சார், இட்லி ஒன்றும் பிரச்சனையாக பண்ணாது அப்படின்வாங்க. ஸோ நைட்டு வந்து தூங்கும்போது முன்னாடி பேசுவாங்க, 3 வேளை பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எடிக்ஷன் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கை எடிக்ஷனாக இருக்காதீங்க. தேவையானதுக்கு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் ஜோதிடத்தை பயன்படுத்திக்கிட்டு முக்கியம் இல்லாத மற்ற டே டு டே லைஃப்பில் டெய்லி பார்க்குறதுக்கு வந்து கொண்டு இல்லைங்க. ஒரு சின்ன சிம்பிளான விஷயந்தான், இறைவன் பிரார்த்தனை, அவ்வளோதாங்க. மனதார இறைவனை வந்து அமைதியாக உட்காந்து ஓணும் மச்சானா அந்த என்ன தெய்வமான கும்பிடுங்க. அந்த இறைவனை கொண்டு வாங்க, உள்ளுக்குள்ளே கொண்டாந்து கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இறைவன் உங்கள் பக்கத்தில் வந்துச்சுன்னு வைங்களேன், எதுவுமே பக்கத்தில் வர வேணாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஜோதிடத்தை வந்து மருந்து மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதே தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டே டு டே லைஃப்பில் சாப்பிட்றதுக்கு உட்காரதுக்கு ஒன்றுக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஜோதிடத்தை பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் வர அன்றைக்கி வந்து அந்த நாட்கள் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திராஷ்டமம் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் டஃப்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் டஃப்னஸே கொடுக்காது. முதல்ல அது புரிஞ்சுங்க. ஒரு பாதங்கிறது வந்து 5 மணி நேரம், அந்த 5 மணி நேரம் மட்டும் தான் டஃப்னஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். சில நேரங்களில் அது படுத்து தூங்கும்போது நைட்டு கூட போயிருங்க, அது கூட தெரியாமல் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. பட் சந்திராஷ்டமத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்குது. சப்போஸ் எனக்கு சந்திராஷ்டமம் இருக்கிற முக்கியமான வேலை பார்க்கணுன்னா அன்றைக்கி வந்து ஒரு சர்க்கரை உப்பு போட்டு தண்ணியை குளிக்க வச்சுக்கோங்க. வேலைக்கு போங்க, முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணால் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து வயிற்றில் இருக்கணும், அவ்வளோதான் பரிகாரம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது, புரியுதுங்களா? ஏன்னா சந்திராஷ்டமம் அன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக இருப்போம், எதாவது நெகட்டிவாக பேசுவோங்கிறதுக்கு. அது கூட ஒரு 5 ஹவர்ஸ் தான். நீங்கள் வந்து 2 நாள் வந்து அப்படி தான் இருக்கும், ஐயோ சந்திராஷ்டமம் அந்த ராசி போகிறவரை அப்படி தான் இருக்கும்னு சொன்னீங்கன்னா அது தப்பான ஒரு கான்செப்ட். தயவுசெய்து மாற்றிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்தால் இந்த பரிகாரத்தை க்ளியர் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.